ஹாய் கைஸ், இது நம்ம டிபி மேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ராகன் பால் எபிசோட் 6ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் யாம்சா அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பார், இப்போ சொல்லிகிட்ருப்பார் பூவர்கிட்ட. அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வாங்க இந்த அடுத்து நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த எபிசோட் பேர் கீப் அன் ஐ ஆன் ட்ராகன் பால் எபிசோட் 6. நம்ம யாம்சா காஃபி குடிச்சிட்டு அப்படியே பூவர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. இந்த சைடு பார்த்தா நம்ம கோகு, புல்மா, அப்புறம் ஊலாங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம புல்மா கேட்குறாங்க, ஊலாங், இந்த கேப்சூல் முன்னாடியே இருக்கு, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஊலாங் சொல்கிறாரு, ஏதாவது அவசர தேவைக்காக தான் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த நேரம் பார்த்து பீலாஃபோட டீம் ஆட்கள்லாம் வராங்க. அதான் அந்த மாயு ஷிவும் பீலாஃப் அவரோட கோட்டையிலிருந்து என்னமோ மைக் மாதிரி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேட்கும் பொழுது பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் பிளான் போட்டு. அப்போ தான் மாயு ஷிவு பார்க்குறாங்க, யாரோ ஓடுற மாதிரி இருக்குன்ட்டு. 2 பேரும் பயந்துடுறாங்க. ஒருவேளை அது கோகுவாக இருக்குமோ அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு பயந்துடுறாங்க. அப்புறம் 2 பேரும் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கு மேலே போய் விழுந்துக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம யாம்சாவும் பூவரும் தான் ஒட்டு கேட்குறக்காக வந்திருக்காங்க. இந்த நேரம் பார்த்துட்டா உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க ஊலாங்கும் கோகுவும். ட்ராகன் பால்னால் என்ன, அதை பற்றி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கோகு சொல்கிறாரு, 7 ட்ராகன் பால் இருக்கும், அதை வச்சு ஒரு விஷ் கேட்கலாம், ஒரு ட்ராகன் வரும் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஜன்னல் வெளியிலேருந்து யாம்சாவும் பூவரும் ஒட்டு கேட்டுடுறாங்க. பூவர் அந்த சைடு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாம்சா சொல்கிறாரு, ட்ராகன் பால் கிடைச்சா நம்மளுக்கு ஜாக் பாட் தான், எனக்கு தேவையான ஒரு விஷயம் கேட்டு நம்ம 2 பேரும் செட்டில் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. இங்கிட்டு பார்த்தா ஷூவும் மாயும் டைம் பாம் மாதிரி வச்சு செட் பண்ணிட்டுருக்காங்க. ஐயோ, 1 செகண்டுக்கு வச்சுக்க அப்படின்னு சொன்னோடனே மாய் போய் பயந்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் 8 மணி நேரத்துக்கு ஷூ வச்சிடுறாங்க, 8 மணி நேரத்துக்கு போய் வெடிக்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தா நம்ம கோகு தூங்கிடுறாங்க. நம்ம ஊலாங் எங்கேயோ போயிட்டார் வெளியில். அந்த நேரம் பார்த்து நம்ம பூவரும் யாம்சா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம ஊலாங் தடுத்து நின்று அடிச்சிடுறாரு. அப்படியே நம்ம யாம்சா லைட்டாக மயக்க போடுற மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் பூவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படியே விடிஞ்சிருது காலையில். அப்போ பார்த்தா நம்ம ஊலாங் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு. கோகு அப்போ தான் எந்திரிச்சிருவார். ஊலாங் பார்த்துட்ருப்பார். விடிஞ்சிடுச்சா அப்படின்னு கோகு சொல்லிட்டுருப்பார். அப்போது நம்ம புல்மா வருவாங்க, வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஊலாங் சொல்லுவார், நைட்டு யாம்சா வந்திருந்தான், அவங்ககிட்ட இருந்து நான் தான் அவங்களெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னது. ஓ அப்படியே அப்படின்னு புல்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஊலாங் வாஷ்ரூம்க்கு பல் வலிக்கிட்டு இருக்கும்போது கோகு சொல்லுவார், பசிக்கி அப்படின்னு சொன்னதுக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. இப்போ தான் ஷூவுமாய் பாமை செட் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போது இப்போ தான் செட் பண்ணி முடிக்கிறீங்களா, டைம் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு சொன்னது. கரெக்டாக இருக்கும் பாஸ், செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம கோகு சாப்பிட்ருக்காரு. அப்புறம் புல்மா வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தோடனே கேட்குறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சு நான் என்ன பண்ணுறது, குழந்தையாட்டிருக்கு அப்படின்னு சொன்னது. இதாம்மா இருக்குது, போட்டால் போடு, இல்லைனா போ அப்படின்ட்டு ஊலாங் திமுறா சொல்லிடுவார். அப்புறம் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க வண்டியை. அந்த நேரம் பார்த்து யாம்சா வந்துடுறாரு. யாம்சா ஒரு மிசைல் கன்று மாதிரி வச்சுருக்காரு. அதை வச்சு அவங்கள டயரில் அப்படியே பிளாஸ்ட் பண்ண உடனே அப்படியே வெடிச்சிருது. வெடித்து அப்படியே கண்ட்ரோலை மீறி அந்த வண்டி போய் ஒரு இடத்துல நின்றுது. நம்ம கோகு பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டியா, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கோகு அவங்ககிட்ட என்னை காப்பாற்று அப்படின்னு ஊலாங் சொல்கிறாரு. இப்போ ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு கோகு பஞ்ச் பண்ண போகிறாரு, சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. 2 பேரும் பஞ்ச் பண்ணுறாங்க, அப்படியே ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க உதச்சி. அப்படியே நம்ம யாம்சா அப்படியே வாயோடு எட்டி வச்சோடனே பல்லு கலந்து வந்துடும். அப்படி தான் கோகு விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஊலாங்கு. இன்சிட்டு பார்த்தா யாம்சா விழுந்துருவார். அப்புறம் பூவர் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவார். மூஞ்சியை பாரு அப்படின்ட்டு கண்ணாடியாக மாறுவார் பூவர். அப்புறம் கத்துவார் நம்ம யாம்சா, அழகாக இருந்த மூஞ்சி இப்படியே பண்ணிட்டியாடா, நல்லா இந்த மூஞ்சி அப்படின்ட்டு, நீ சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பிடுவார். நம்ம ஊலாங் சொல்லுவார், நல்ல காரியம் முன்னாடா, இல்லை என்னாலும் பண்ணியிருப்பான்டா அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ எப்படி போகிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த சைடு பார்த்தா யாம்சா போய் ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பார். இந்த சைடு பார்த்தா ஊலாங்கு
கோகு மேலே புல்மா உட்காந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் பிளான் போட்டுருப்பாங்க. அப்போ திடீர்னு வலிக்குது. நம்ம யாம்ச்சா குதிச்சு கத்திட்டு அழுதுட்டுருக்காரு. இவங்க நடந்து போயிட்டாங்கல்ல, இது தெரியாமல் ஷூமாய் வந்து அவங்களோட கேரவனை பார்த்துட்டு இது பண்ணிட்டுருப்பாங்க. உள்ளே போயிடுவாங்க 2 பேரும். இந்த சைடு பார்த்தா ஊலாங்கு கோகு மேலே புல்மா உட்காந்துட்டு போயிட்டுருப்பாங்க. மறுபடியும் யாம்ச்சா வருவார். டேய் கோகு மறுபடியும் வராங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு யாம்ச்சா வந்து நின்று தப்பாக எடுத்துக்காங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், சாரி அப்படியே நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்சூலை தூக்கி போடுவாங்க. இதை வச்சு போங்க அப்படின்ட்டு ஒரு கார் உருவாகும். அப்புறம் யாம்ச்சா அவரோட கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்க என்னடா இவனு கொஞ்சம் நல்லவனாக இருப்பானோ அப்படின்ட்டு சொல்லிட்டு காரில் ஏறிடுவாங்க. அப்புறம் ஒரு ரேடாரை காமிக்கிறாங்க. யாம்ச்சா கட்டிருக்கிற ரேடாரு, அதாவது கோகு கொடுத்த காரோட ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறக்காக வச்சுருப்பாங்க. யாம்ச்சா பார்த்தியா எப்படி இவங்களை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது வெடிச்சிடும். என்னென்னு பார்த்தா ஒரு தூரத்தில் வெடிச்சிடும். அங்கே என்னன்னு பார்த்தா நம்ம ஷிவுமாய் அந்த வேனுக்குள்ளே போனாங்கல்ல, அவங்க வச்ச பாமே இப்போ தான் வெடிக்குது. வெடிச்சு அப்படி நின்றுருப்பாங்க. அப்புறம் காரில் போயிட்டுருப்பாங்க. கோகு காற்று வாங்கிட்டுருப்பார். அப்புறம் நம்ம ஊலாங் வந்து வண்டி ஓட்டிகிட்ருப்பார். இப்படியே ரொம்ப தூரம் போகிறாங்க. இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பார்த்தவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ், ஸ்டே tuned, பாய்.